யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 160வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய முழுமையான ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 158ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி: கடுமையான குற்றம் புரிந்தாலும் ஒரு மனிதனுடைய என்ன பண்பு இழக்கப்படாது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இதற்குரிய சரியான விடை மனித மாண்பு. இரண்டாவது கேள்வி: வடக்கு கிழக்கு ஓய்வு நிலை ஆயர்கள் குருக்களுக்கான சிறப்பு ஒன்றுகூடல் நிகழ்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பியான்னி குருக்கள் இல்லத்தில். மூன்றாவது கேள்வி: தீவக மறைக்கோட்ட முதல்வராக யாழ் ஆயரால் நியமனம் பெற்றவர் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங். நான்காவது கேள்வி: அருட்தந்தை அண்டனி அவர்களால் வெளியிடப்பட்ட யாழ் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் தியோகப்பிள்ளை ஆண்டகை தொடர்பான ஆய்வு நூலின் பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடை ஒருமைப்பாடுள்ள மனிதன். ஐந்தாவது கேள்வி: திருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட அமரர் மரிய சேவியர் அடிகளின் 2வது நினைவு பேருரையை வழங்கியவர் யார்? இதற்குரிய சரியான விடை மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன். ஆறாவது கேள்வி: உயிர்ப்பு ஞாயிறு தாக்குதலின் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 7ஆம் ஆண்டு. ஏழாவது கேள்வி: இலங்கைக்கான புதிய திருத்தந்தையின் பிரதிநிதி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதற்குரிய சரியான விடை போலந்து. எட்டாவது கேள்வி: அண்மையில் யாழாயரை சந்தித்த வடமாகாண இராணுவ கட்டளை தளபதி யார்? இதற்குரிய சரியான விடை மேயர் ஜெனரல் பிரியந்த நவரட்ன. ஒன்பதாவது கேள்வி: இலங்கை தேசிய பாப்புரை மறைபரப்பு சபைகளின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை கண்டி மறைமாவட்ட அருட்தந்தை ரோய் கிளரன்ஸ். பத்தாவது கேள்வி: புதிதாக அமைக்கப்பட்ட வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபையின் புதிய இல்லத்தை திறந்து வைத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை சபையின் தலைமை அருட்சகோதரி டெக்லா மேரி. 11வது கேள்வி: அண்மையில் இறைப்பதமடைந்த யாழ் மறைமாவட்ட அருட்தந்தை யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை கெபரியேல் அருள்நேசன். 12வது கேள்வி: கத்தோலிக்க திரு அவையில் வைகாசி மாதத்தின் சிறப்பு என்ன? இதற்குரிய சரியான விடை மரியன்னையின் வணக்க மாதம். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம், ஆனா ஜோயிலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம். தொடர்ந்து வினாவிடை 160ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி: அமைதி என்பது எதனால் வெல்லப்படும் அறப்பயணம் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி: பெந்தகோஸ்தே திருவிழிப்பு ஆராதனை யாழ் மறைமாவட்டத்தில் இம்முறை எந்த இடங்களில் நடைபெறவுள்ளது? மூன்றாவது கேள்வி: புதுக்குடியிருப்பு பங்குத்தந்தை அருட்தந்தை அஜந்தன் அவர்களால் அண்மையில் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன? நான்காவது கேள்வி: சட்டத்தரணி கனகரத்தினம் சுகாஸ் அவர்களால் எழுதப்பட்ட தமிழன் கனவு நூல் வெளியீட்டு நிகழ்விற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஐந்தாவது கேள்வி: செம்மணி மனித புதைகுழி அகழ்வு வேலைகள் யாருடைய மேற்பார்வையில் நடைபெறுகின்றது? ஆறாவது கேள்வி: அண்மையில் யாழாயரை சந்தித்த அருட்சகோதரிகள் எந்த சபையைச் சேர்ந்தவர்கள்? ஏழாவது கேள்வி: இந்தியாவிலிருந்து வருகை தந்து யாழாயரை சந்தித்த வத்திக்கான் நாட்டுக்கான செபமாலை தாச சபையின் மேற்பார்வையாளர் யார்? எட்டாவது கேள்வி: ஜூபிலி நாயகன் அருட்தந்தை அருட்செல்வன் அவர்கள் எந்த பங்கு திரு அவையைச் சேர்ந்தவர்? ஒன்பதாவது கேள்வி:
கல்வி பணிபுரியும் திருக்குடும்ப சபை அருட்சகோதரிகளுக்கான கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது? 10வது கேள்வி, யாழ் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளின் 20 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான உதைபந்தாட்ட போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? அன்பிய வாழ்க்கை முறை எதனை அடிப்படையாக கொண்டது? 12வது கேள்வி, அண்மையில் தனது குருத்துவ வாழ்வில் 50 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடிய யாழ் மறைமாவட்ட அருட்தந்தை யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 07416267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.